ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வினோலா ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு கொமாந்து தான் பார்க்க போகிறோம். டிஃபன் ஐட்டமாக கேட்டிருந்தாங்க, அதுதான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். அது என்னன்னு பார்க்கலாம். இது சேமியா கிச்சடி. அரிக்கோ, பீன்ஸு, தக்காளி, கேரட்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு அவங்க கொஞ்சம் வெள்ளைக்காரங்க மாதிரி, அதனால் காரம் இல்லாமல் கேட்டிருக்காங்க. அதனால் காரம் இல்லாமல் கொஞ்சம் புளிப்பாக செஞ்சு கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி செஞ்சுருக்கோம். சேமியா கிச்சடி. அது கூட பாயாசம், சுட சுட பாயாசம். ஜவ்வரிசி, சேமியா, தேங்காய் பால், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் போட்டு செஞ்சுருக்கோம். பாயாசம்னா அதுக்கு காம்பினேஷன் என்ன வரும்? வடை தான். வடையும் கேட்டிருக்காங்க, மிது வடை. சுட சுட ரெடி ஆகிட்டே இருக்குது. கொமாந்து முடியறதுக்கு முன்னாடி எடுக்கிறோம். மிது வடை கொஞ்சம் இங்கே ஓடிட்டுருக்கு. இது ஒரு 100 பேருக்கு உள்ளது கேட்டிருந்தாங்க. இங்கே 100 பேர் உள்ளதில் நான் ஒரு பார்ட்டு தான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்குள்ளே அடுத்தது என்ன நான் முடிஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா? வடை முடிஞ்சிருச்சா? அடுத்தது இட்லி கேட்டிருக்காங்க. இட்லி அப்படியே செட்டாகவே கேட்டிருந்தாங்க. அவங்க 100 இட்லி, அதாவது 100 பேருக்கு உள்ளது மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. இட்லி மல்லிகை பூ மாதிரி இட்லி. இட்லி எப்படி இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இட்லி கூட புதினா சட்னி கேட்டிருந்தாங்க. புதினா சட்னி, தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை போட்டு, தக்காளி சட்னி, வெறும் தக்காளி வெங்காயம், தக்காளி அதிக அளவில் போட்டு வெங்காயம் போட்டு காரம் இல்லாமல் கேட்டிருந்தாங்க. வெங்காயம் தக்காளி சட்னி. அது கூட சாம்பார், பச்சை பயிறு சாம்பார். இப்போ இது கூட அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்து இது கூட வெஜிடபிள் சம்சா கேட்டிருந்தாங்க. வெஜிடபிள் சம்சா இல்லை, வெஜிடேரியனான்னு நினைக்காதீங்க. அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடேரியனில் கேட்டிருக்காங்க. ஆனால் ஒரு ஐட்டம் கறியில் எடுத்திருக்காங்க. பீஃப் ரோல் எடுத்திருக்காங்க. அடுத்தது ரோல்ஸ். அவ்வளோதான். இன்றைக்குள்ள கொமாந்து எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காட்டியாச்சு, பார்த்துட்டிங்க. அடுத்து ஒரு நல்ல ரிசத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய். எல்லாருக்கும் போன் ஃபேத் வர்சி. கவிதைகள் நாளும்